ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை என்னென்னா, ஒரு ஆத்தங்கரையில் 2 பெரிய மரம் இருக்குது. அந்த வழியாக ஒரு குட்டி குருவி வருது. அந்த குருவி முதல் மரத்துக்கிட்ட போய் கேட்குது, மரமே நான் ஓ மரத்தில் கூடு கட்டி வாழ எனக்கு அனுமதி தெரியா அப்படின்னு. உடனே அந்த மரம் சொன்னிச்சான், இல்லை என்னால் உன்னை என்கிட்ட அனுமதிக்க முடியாது, நீ வேறு மரத்தை பார்த்துக்கோ அப்படின்னு. இந்த குருவிக்கோ கோவம், இவ்வளோ பெரிய மரமாக இருந்துட்டு நமக்கு அனுமதி தர மாட்டேங்குது, குட்டியோண்டு குருவி, நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே பக்கத்தில் இருக்க இன்னொரு மரத்துக்கு போகுது. அந்த மரத்துக்கு போனோன்னே அந்த மரத்துக்கிட்டேயும் கேட்குது, மரமே நான் உன்கிட்ட கூடு கட்டி உன்கிட்டயே வாழ்ந்துக்கவா அப்படின்னு. தாராளமாக இருந்துக்கோவேன் அப்படின்னு சொல்லிடுது. உடனே அந்த குருவியும் சந்தோஷமாக கூடு கட்டி தன் குஞ்சுகளோட வாழ்ந்துக்கிட்டு வருது. அப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மழை காலத்தினால மழை வெள்ளத்தின் காரணமாக அந்த முதல் மரம் வேரோட பிடுங்கிட்டு தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது. இதை பார்த்த குருவி அந்த மரத்தை பார்த்து கேட்டுச்சான், பத்தியா, எனக்கு நீ இடம் தர மாட்டேன்னு இல்லை, இப்போ பாரு என்ன ஆணுச்சு அப்படின்னு. அப்போ தான் இந்த 2வது மரம் சொல்லிச்சான், அட முட்டாள் குருவியே, தன் பலம் இழந்தது அந்த மரத்துக்கு தெரியும், அதனால தான் தன்னால் உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அனுமதி மறுத்ததே தவிர உனக்கு இடம் தரக்கூடாதுன்னு நினச்சி அது மறுக்கலை, அதனால தான் நான் உனக்கு இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த குருவிக்கு புரிஞ்சிருக்கு, ஆஹா, நல்ல எண்ணம் உள்ள அந்த மரத்தை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. இப்படி தான் நம்மளில் பல பேர் நம்மளை யாராவது நிராகரித்தாங்க அப்படின்னா அவங்கள தப்பாக நினச்சிட்டு அவங்கள விட்டு அப்படியே ஒதுங்கி இருந்துடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரு விஷயம் மறுக்கப்படுது இந்த பிரபஞ்சம் மூலமாக அப்படின்னா அதை கண்டு துவண்டு போய் அப்படியே நம்ம மனசை விட்டுறோம். ஆனால் உண்மையில் அது கிடையாது. ஒவ்வொரு மறுக்கப்படுகிற நிராகரிக்கப்படுகிற நீதிக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இழக்கிற ஒரு விஷயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பெருசாக நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அதுக்கான வழி தெரியும். இந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.